வணக்கம் மக்களே, நான் உங்கள் உடுமலை வேண்டார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பூவலப்பருத்தி சைட்டு. கஸ்டமரு வீட்டுக்கு எல் டைப்பில் செட்டு போடணும்னு சொல்லியிருந்தார். நம்ம போய் அளந்து சைட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டேஷன் கொடுத்தாச்சு. இந்த செட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியலு 3க்கு 3 ஸ்கொயர் பைப்பு போஸ்ட்டுக்கு, 3க்கு 1.5 ஸ்கொயர் பைப்பு கைக்கு, 2.5க்கு 1.5 ஸ்கொயர் பைப்பு பர்னலுக்கு, 1.5க்கு 3/4 ஸ்கொயர் பைப்பு மேலே மூளைக்கைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். வாஸ்துக்காரர்கிட்ட வீட்டுக்காரர் பேசி நம்மளுக்கு இத்தனை அடியில் போஸ்ட் நடன்ட்டு நம்மளுக்கு வாஸ்து சாஸ்திரப்படி நம்மளுக்கு நம்பர் வாங்கி கொடுத்துட்டாரு. அதுக்காக நம்ம அக்யூரேட்டாக டொயின் கட்டி சூப்பராக போஸ்ட் நட்டு காங்கிரீட் போட்டாச்சு. போஸ்டோட உயரம் நம்மளுக்கு ஸ்லாபோட மட்டத்திலிருந்து மேலே 1.5 அடி தான் ஏற்ற முடியுங்கிறதுனால நம்ம போஸ்டோட உயரத்தை அதிலிருந்து கழித்து போஸ்டோட உயரத்தை செட் பண்ணி மேலே சூப்பராக எல்லா போஸ்ட்டையும் நட்டு கொடுத்தாச்சு. கிழவர்த்தல்லையில் 4 போஸ்ட்டு, வடவர்த்தல்லையில் 4 போஸ்ட்டு. 4 போஸ்ட் போகிறதுக்கு வடவர்த்தல்லையில் இடம் இல்லாதனால சென்டர் போஸ்ட் டபுள் போஸ்ட்டாக போட்டாச்சு. சைடு வியூவில் லேப்ட்ரு 56 அடியுமு, ஃப்ரண்ட் வியூவில் லேப்ட்ரு 46 அடியுமு நம்மளுக்கு இருந்துச்சு. ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிற லேப்டரை ஒரே லென்த்தாகவே போட்டாச்சு. அது 46 அடி ஈஸியாக தூக்கி மேலே ஏற்றியாச்சு. ஆனால் கிழவர்த்தல்லையில் இருக்கிற லேப்ட்ரு 56 அடி தூக்கிறதுக்கு சிரமமாக இருக்குங்கிறதுனால நம்ம அதை 2 பிட்டாக போட்டோம். இப்போ நம்ம பர்னல் ஏற்றுறதை பார்த்துட்டு இருக்கிறோம். இது பர்னல் மூலக்கையிலிருந்து அடுத்த கை வரைக்குமே நம்ம டபுள் கிளீட் வச்சு செட் பண்ணி வச்சிருக்கிறோம். அது வரைக்கும் ஒரே லென்த்தாக போட்டாச்சு. அது வரைக்கும் பர்னல் 46 அடி வந்துச்சு. நம்ம 5 பர்னல் செட் பண்ணி இருக்கிறோம். அதுக்காக ஒரு லைனாக மாட்டிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அடுத்தது இது வடவர்த்தல்லையில் டபுள் சீட்டுக்காக நம்ம பர்னல் செட் பண்ணியாச்சு. அதனால் ஃப்ரண்ட் பர்னல் நம்ம சீட்டுக்காக செட் பண்ணி கிழவர்த்தல்லையில் அதை கடத்தி கொண்டு வந்தோம்னா சீட்டு ஃப்ரண்ட் மட்டத்துக்காக ஒழுங்காக வரும்னு அது கடத்துறதுக்காக கிழவர்த்தல்லையில் இருக்கிற கைகளெல்லாம் ஒரு அடி வெளியே எச்சா நீட்டி விட்டுருக்குறோம். அதுக்காக மூளைக்கையை 2.5 அடி வெளியே எச்சா நீட்டி விட்டாச்சு. ஃப்ரண்ட் சைடு கார்னரில் படி இருக்கிறதுனால அதை டைரெக்டாக செவுத்தில் ஏற்ற முடியாதுங்கிறதுனால நம்ம கார்னர் கை போடுறதுக்கு டபுள் போஸ்ட் போடணுங்கிறதுனால அந்த கார்னரில் கையோட சைஸை கம்மி பண்ணி அந்த இடத்துல டபுள் போஸ்ட் கஸ்டமர் போட சொன்னதுனால அந்த இடத்துல கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அடுத்தது மூளைக்கை கிட்ட இருக்கிற 2 கையிலையுமே டபுள் கிளீட் வச்சாச்சு. பர்னல் எல்லாம் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு பர்னல் ஒரு சைடு 46 அடி இன்னொரு சைடு 40 அடி வந்துச்சு. அதோட மூளைக்கை கூட ஜாயின் பண்றதுக்கு ஃப்ரண்ட் சைடு 18 அடி பர்னல் போட வேண்டியது இருந்துச்சு. கிழவர்த்தல்லையில் 17 அடி பர்னல் போட வேண்டியது இருந்துச்சு. அதோட மேலே மூளைக்கை எல் திருப்புறதுனால கொஞ்சமா கை பர்னலோட சைஸு கம்மியாயிட்டே போகும். மூளைக்கையோட மொத்த நீளம் 25 அடி கிட்ட வந்ததுனால கீழேயே மூளைக்கையை ஸ்டே அடிச்சு மேலே பர்னலில் கொண்டு வந்து முட்டை வைக்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு பைப்பு ஓட்டியாச்சு. மூளைக்கைக்குமே அடுத்த கைக்குமே கேப் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சென்டரில் ஒரு கை போட வேண்டியது வந்துச்சு. அதனால் இருக்கிற கேப்பை டிவைட் பண்ணி சென்டரில் ஒரு கை வச்சு அதுக்கு சிங்கிள் கிளீட் போட்டு பர்னல்கள் எல்லாம் டபுள் கிளீட்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக மூளைக்கையில் கொண்டு வந்து முட்டை வச்சு வெல்டிங் பண்ணியாச்சு. பர்னல்களுக்கு சைடில் 1.5க்கு 3/4 பைப்பு சைடு 2 சைடு ஒட்டி இருக்குது. அது எதுக்குன்னு கேட்டால் மேலே சீட்டு மேலே கிராஸ் எடுத்து போடும்போது கேப்பு ஒரு மாதிரி கீழே தெரியும். அதனால் அந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்கு சைடில் 1.5க்கு 3/4 பைப்பு ஒட்டி நீட்டாக ஃபுல் வெல்டிங் அடித்து பக்காவாக எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. அதோட ஃப்ரண்ட் சைடு இருந்த டபுள் சீட்டோட ஃப்ரண்ட் மட்டத்தை அப்படியே மூளைக்கை கடத்தி அதிலிருந்து கிழவர்த்தல்லையில் இருக்கிற கைகளுக்குமே அப்படியே நூல் கட்டி கையோட மட்டத்தை கிளீனாக ஜம்முன்னு அறுத்தாச்சு. அறுத்துட்டு ஃப்ரண்ட்டில் சிங்கிள் கிளீட் வச்சு அதில் பர்னலும் போட்டு சூப்பராக ஒர்க்கை ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அதோட சீட்டு சேர்த்துறதுக்கு ஃப்ரண்ட் சைடு படியோட ஸ்லாப் இருக்கிறதுனால காடி எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதோட கிழவர்த்தல்லையில் நேரடியாக இருக்கிறதுனால காடி எடுத்து சீட்டை 1 இன்ச் உள்ளே ஏற்றிருங்கன்னு சொன்னதுனால 45 அடிக்கு ஸ்ட்ரெயிட்டாக பர்னல் கீழ் மட்டத்தை மார்க் பண்ணி சீட்டோட மேல் மட்டத்தையும் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அறுத்து அதில் காடி எடுத்து இடிக்கிற வேலையும் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாச்சு. மூளைக்கையோட ஃப்ரண்ட் மட்டத்தை அடுத்த கைகளுக்கு அப்படியே அப்ளை பண்ணி டொயின் கட்டி ஃப்ரண்ட் மட்டத்தை அறுத்து பர்னலை மேலே போட்டு சூப்பராக கிளீட் வச்சு நம்ம ஃபினிஷிங் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் நம்ம முடிச்சு கொடுத்தாச்சு. அடுத்து பெயிண்டிங் ஒர்க்கு. இந்த கார்னரில் படி வர்றதுனால கையை ஸ்ட்ரெயிட்டாக செவுத்தில் ஏற்ற முடியாதுங்கிறதுனால செப்பரேட்டாக போஸ்ட் போட்டு அதிலிருந்து பர்னல்கள் எல்லாம்
சூப்பராக போட்டு கொடுத்தாச்சு. அதோட அங்கிட்டு சிங்கிள் போஸ்ட் போட சொல்லியிருந்தாங்க. பாஸ்துக்காக சரி வராதுங்கிறதுனால டபுள் போஸ்டாகவே போட சொல்லிட்டாங்க. கஸ்டமர் சொன்ன மாதிரியே சூப்பராக போட்டு கொடுத்தாச்சு. நம்ம ஒர்க் முடிச்சது பெயிண்டிங் கொடுத்தாச்சு. பெயிண்டிங்கு சூப்பராக 2 நாள் அடிச்சு கொடுத்துட்டாங்க. நம்ம மறுபடியும் சீட் ஏற்றுறதுக்காக வந்தாச்சு. எவ்வளோ வேலை செஞ்சாலும் பெயிண்ட் அடிச்சா தான் லுக்கே அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க. பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செட்டே பார்க்கறதுக்கு லுக்காக இருந்துச்சு. போஸ்ட்டு மேலே லேப்டரு, பூவு மேலே பர்னலு, மூளைக்கை மேலே 1.5 பைப்பு, மேலே பர்னலு, போல்ட்டு, நட்டு அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒன்று தனித்தனியாக அழகாக இருந்துச்சு. ஃப்ரண்ட் வியூவு பார்க்கறதுக்கு லட்சணமாக இருந்துச்சு. அதே மாதிரி சைடு வியூவுமே சும்மா சொல்கிறதுக்கு இல்லை, ஜம்முன்னு இருந்துச்சு. ஃப்ரண்ட் வியூவும் சைடு வியூவும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்குறது டாப் வியூவு. டாப் வியூ இந்த கார்னர் டு அந்த கார்னர் வரைக்கும் பெயிண்ட் அடித்ததுக்கு அதுக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக லட்சணமாக இருந்துச்சு. அதே மாதிரி கிழவரத்தலையில் மூளைக்கையிலிருந்து சைடு வியூவு அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக லட்சணமாக இருந்துச்சு. கிழவரத்தலையில் துண்டு கையோடு சேர்த்து மொத்தம் 6 கை, பர்னலு 5 பர்னலு எல்லாம் தனித்தனியாக பெயிண்ட் அடித்ததுக்கு அதுக்கும் பார்க்க லட்சணமாகவும் அழகாகவும் இருந்துச்சு. அடுத்து நம்ம சீட் ஏற்றுறதை பார்த்துட்ருக்குறோம். இந்த கார்னரில் மட்டும் சீட்டு போய் உள்ளே முட்டாதனால கொஞ்சம் கம்மியாக இடிச்சிட்டு அப்படியே, அதனால் கொஞ்சம் தட்ட வேண்டியது இருந்துச்சு. சீட்டு நம்ம சைட்டில் அளந்தப்போ நம்மளுக்கு கிழவரத்தலையில் 10 அடி சீட்டு 2 சீட்டும், வடவரத்தலையில் 10 அடி சீட்டு 1 சீட்டும், 8 அடி சீட்டு 1 சீட்டும் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. மொத்த அளவுக்காக சீட்டோட கொட்டேஷன் நம்ம அளந்து கஸ்டமருக்கு கொடுத்தாச்சு. நம்ம சாதிக்க பிறந்தவன்டா சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிழவரத்தலையில் 10 அடி சீட் 2 சீட் தேவைப்படுச்சு. 10 அடி சீட்டு நம்ம கீழ் சைடு ஒரு ஃபுல் சீட்டை போட்டு மேல் சைடு பாதி சீட்டை உடச்சி போட்டு ஜாயிண்ட் கரெக்டாக வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி மாற்றி போட்டு சீட்டு 3 சீட்டாக கடத்திட்டு போயிட்டு இருக்கிறோம். கஸ்டமரு சிமெண்ட் சீட்டு கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, இப்போ புதுசாக ஒரு சீட்டு வந்திருக்குது எவர் கூல் சீட்டு, அந்த சீட்டு வேணால் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரு நம்மளுக்கு சீட்டு எடுத்து கொடுத்துட்டாரு. அதில் இப்படி ஒரு டிராபேக் இருக்குதுன்னு தெரியாமல் நாங்களும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 8 அடி சீட்டு, 7 அடி சீட்டு, 6 அடி சீட்டு, 10 அடி சீட்டு, இந்த மாதிரி நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி அளந்து நம்ம கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். அதில் 8 அடி சீட்டு, 6 அடி சீட்டு, 7 அடி சீட்டு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த 10 அடி சீட்டு மட்டும்தான் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுச்சு. அந்த சீட்டு சென்டரில் பிடிச்சி தூக்கியில் டப்பு 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 டப்புன்னு உடையுது. கஸ்டமரு எவர் கூல் சீட்டுன்னு சொல்லி அவசரப்பட்டு எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் ரொம்ப ஃபீல் பண்ணார். இருந்தாலும் நம்ம ஜாயிண்ட்லாம் கொஞ்சம் அது மேலே ஏற்றி உடஞ்சதெல்லாம் கொஞ்சம் கவர் ஆகாத மாதிரி சீட்டை போட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ மூளைக்கையில் கரெக்டாக சீட்டை கிராஸ் எடுத்து கரெக்டாக கொண்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ நம்ம கிழவர சைடு ஒர்க் ஃபினிஷிங் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்குறோம். கிழவர சைடு நம்ம சூப்பராக ஒர்க்கை ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்தது வடவர சைடு, அதாவது ஃப்ரண்ட் வியூவில் நம்ம சீட் ஏற்றுறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சைடு வியூ பார்த்துட்ருக்குறோம். இது டாப் வியூவு. மூளைக்கையில் சீட்டை எவ்வளோ அக்யூரேட்டாக கிராஸ் எடுத்து சேர்த்தி இருக்கிறோம்னு பாருங்கள். நம்ம பக்காவாக கிழவர் சைடு ஒர்க்கை ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இதே மாதிரி இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வடவர் சைடு. வடவர் சைடில் வெறும் பைப் மட்டும் நிற்கிது. இதே மாதிரி சீட்டை அந்த கார்னர்லேருந்து ஏற்றிட்டு வர போகிறோம். அந்த கார்னரில் படி இருக்கிறதுனால அங்கே ஒரு 3 சீட்டு மட்டுமே 6 அடி சீட்டுக்காக நம்ம பர்னலை செட் பண்ணியாச்சு. கீழே 6 அடி சீட்டு, மேலே 6 அடி சீட்டு, அப்படின்னா 10 அடிக்கு கவர் ஆகிக்கும். அதுக்காக நம்ம பர்னல் செட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் வியூவில் இது சீட் ஏற்றுறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம சீட்டு வடவரத்தலையில் ஏற்றுறதுக்காக இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ பார்த்துட்ருக்குறோம். இதில் 6 அடி சீட்டு 2 சீட்டுக்காக நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது உள்ள படியோட டேப்பரில் உள்ள சீட்டை சேர்த்தோன்னு கீழ் லைனில் 4 சீட்டு 6 அடி சீட்டு பிடிச்சிருக்குது. மேல் லைனில் 3.5 சீட்டு 6 அடி சீட்டு. அதோட வியூ தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இதில் 6 அடி சீட்டு 3.5 சீட்டு போட்டிருக்கிறோம். அதில் பக்கத்து சீட்டில் ஒரு 2 குழவு கட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த குழவை கட் பண்ணி அதோட ஸ்ட்ரெயிட்டாக 10 அடி சீட்டு டேப்பர் அறுத்து உள்ளே சேர்த்துற மாதிரி நம்ம பிளானு. அதே மாதிரி 6 அடி சீட்டு 4 சீட்டு போட்டதும் அடுத்தது 10 அடி சீட்டு கீழே போட்டு அதே மாதிரி மேலே 10 அடி சீட்டு ஒரு சீட்டு அரை சீட்டை கட் பண்ணி அடுத்து ஒரு ஃபுல் சீட்டு போட்டு மேலே சேர்த்தணும். சீட்டு பக்காவாக போய் சேர்ந்துச்சு. சூப்பராக சீட்டிங் ஆகிடுச்சு. அதோட நம்ம வடவரத்தலையில் சீட்டு பாதிக்கு பாதி சீட்டு குயிக்காக கடத்தி கொண்டு வந்தாச்சு. அடுத்தது நம்ம மூளைக்கையில் சீட்டு சேர்த்துறதை பார்த்துட்ருக்குறோம். இதில் பிட்டு சீட்டுகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல்
ஆகிற சீட்டுகள் எல்லாம் அததுக்கே அறுத்து அதுலேயே போட்டு யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். சீட்டு வேஸ்ட்டே இல்லை. நம்ம சிமெண்ட் சீட்டுக்காக கொடுத்த கொட்டேஷனில் சீட்டு 2 சீட்டு மிச்சமாயிருச்சு. சீட்டை டேமேஜ் இல்லாமல் வேஸ்ட் இல்லாமல் சூப்பராக சீட்டு ஃபுல்லாக ஏற்றியாச்சு. சீட்டு ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம கார்னர் சீட்டு பார்த்துட்ருக்குறோம். கார்னர் சீட்டு தோனி தகரத்திலே ரெடிமேடாக பிரிண்டிங் பண்ணி வருது. அதைவே நம்ம ஆர்டர் கொடுத்து யூஸ் பண்ணியாச்சு. இது 10 அடி சைஸ் வர்றதுனால நம்மளுக்கு 27 அடி தேவைப்பட்டதுனால 3 சீட் நம்ம கொடுத்துருந்தோம். 3 சீட்டில் ஒரு 3 அடி வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கஸ்டமரு அந்த 3 அடி வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சு ஸ்க்ரூ பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம கடத்தி கொண்டு வந்ததில் அந்த 3 அடியை மேலே அப்படியே வச்சு ஸ்க்ரூ பண்ணி விட்டாச்சு. கீழ் சைடு சீட்டோட ஸ்கொயருக்காக சூப்பராக நம்ம கிராஸ் கட் பண்ணி விட்டாச்சு. அதோட நம்ம மேல் சைடு கரெக்டாக வி ஷேப்பு கட் பண்ணி செவுத்தோட ஒரு சைடு காடிக்குள்ளே தள்ளியாச்சு. இன்னொரு சைடு செவுத்தில் கரெக்டாக நூல் கேப்பில் முட்டை வச்சாச்சு. நம்ம கார்னர் சீட்டுக்கு மேலே வந்து ஸ்க்ரூ பண்ணாமல் நம்ம ஜிங்க் போல்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஜிங்க் போல்ட் கீழே பிளைன் வாசர் போட்டு மேலே குப்பா வாசர் போட்டு தார் வாசர் போட்டு மீடியமான டைட்டில் நிறுத்தியாச்சு. அப்புறம் ஜிங்க் போல்ட் 1.25 போல்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம பக்காவாக கார்னர் சீட்டை சூப்பராக போட்டு கொடுத்தாச்சு. கஸ்டமர் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஃபைனலாக நம்ம கார்னர் சீட் ஒர்க்கை சூப்பராக முடிச்சு கொடுத்தாச்சு. அடுத்து சீட்டு கரெக்டாக முன்னாடி 1/2 அடி வச்சுருந்தோம். 1/2 அடி கடைசி வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் படி சைடு சூப்பராக நம்ம எல்லா இடத்துலையும் பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாச்சு. படிக்கிட்ட கரெக்டாக படியோட கைப்பிடி செவத்தில் 1 இன்ச் உள்ளே ஏறுற மாதிரி நாளைக்கு செவரே கட்டினாலும் சீட்டில் பிடிச்சிக்கிற மாதிரி சூப்பராக செவுத்து மட்டத்துக்கு சீட்டை நிறுத்தி கொடுத்தாச்சு. அடுத்து கார்னர் சீட்டோட டாப் வியூ பார்த்துட்டு இருக்கிறீங்க. கார்னர் சீட்டு சூப்பராக நேராக பக்காவாக அடிச்சு கொடுத்தாச்சு. கஸ்டமர் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு. கார்னர் சீட் ஒர்க்கை சூப்பராக முடிச்சு கொடுத்தாச்சு. இது சீட்டு போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வியூ பார்த்துட்டு இருக்கிறீங்க. சூப்பராக போட்டு கொடுத்தாச்சு. படிக்கிட்ட சீட்டு சேர்த்துறதும் அந்த டேப்பரில் உள்ள கட் பண்ணி சேர்த்துறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம பக்காவாக சீட்டை சேர்த்து உள்ளே ஏற்றி கொடுத்தாச்சு. அடுத்தது இது மூலக்கை வியூவு. எல்லா பக்கம் சீட்டை 1/2 அடி வெளியே வச்சு சூப்பராக மூலக்கையில் கச்சிதமாக வர்ற மாதிரி சூப்பராக செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்குறது கிளவரத்து சைடு, அதாவது 56 அடி லேப்டர் போட்டின சைடு பார்த்துட்டு இருக்கிறோம். இது சீட்டு போட்டதுக்கப்புறம் பக்கா ஃபினிஷிங்காக பார்க்குறதுக்கு லுக்காக நீட்டாகவும் இருந்துச்சு. வடவர் சைடு கார்னரில் டபுள் போஸ்ட் போட்டு மேலே கையை அதுக்கு அளவாக கட் பண்ணி மேலே வச்சாச்சு. அதுக்கு மேலே சீட்டை கரெக்டாக கைப்பிடி செவத்துக்காக 1 இன்ச் மேலே ஏறுற மாதிரி வச்சாச்சு. நாளைக்கு செவரே கட்டினாலும் பேக் பண்ணுற மாதிரி. அதோட படியோட டேப்பருக்காக கரெக்டாக கிராஸ் எடுத்து உள்ள சீட்டை பக்கா ஃபினிஷிங்காக உள்ளே சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம செட்டோட உள் சைடு வியூ பார்த்துட்டு இருக்கிறோம். செட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே ஓரளவுக்கு கூலிங்காக இருக்குது. அதோட இடம் புழங்கிறதுக்கு நிறையா இருக்குது. கார் நிறுத்துறதுக்கு வசதியாக இருக்குது. குழந்தை விளையாடுறதுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கஸ்டமர் சொன்னாங்க. அதோட ஒர்க்கு லட்சணமாகவும் வீட்டுக்கு எடுப்பாகவும் இருந்துச்சு. கஸ்டமர் கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒர்க்கு கொடுத்து கஸ்டமருக்கு வேலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடுமலை வெல்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.